சார். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். சந்திரா எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் பேசுறேன். எப்படி வந்தோம் இந்த ஹெல்ப் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங்னா, ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் எனக்கு ரெஃபர் பண்ணது என்னுடைய அண்ணா தான். ஆக்சுவலி அவர் எப்போ என்கொயர் பண்ணியிருக்காரு, ரேகா மேம் கிட்ட பேசியிருக்காரு. பட் அவருக்கு அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அட்டென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஸோ நான் எப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வரும்போது அவர் தான் எனக்கு ரெஃபர் பண்ணார். இந்த மாதிரி ஒரு மேம் நம்பர் கொடுக்குறேன், நீ அவங்களுடைய சேனல் பாரு, வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீ அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கால் பண்ணி பேசு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் பேசுனேன். மேம் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. பேசிட்டு ஓகே டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். நானும் கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டேன், எல்லாம் கிளாரிஃபை அடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அட்டென்ட் பண்ண சொல்லிடுறேன் ப்ரீ செஷன் இல்லை, ஆக்சுவலி நீங்க நைட் பேட்ச்ல உட்காந்து வேணா பாருங்க எப்படி கிளாஸ் போகுது, நீங்க அவங்க கிட்ட டவுட்ஸ் கூட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். நான் எனக்கு கரெக்டா அந்த டைம்ல உட்கார முடியல, ஸோ ஸ்கிப் ஆயிட்டே இருந்தது. அப்புறம் ஃப்ரீ செஷன்ல உட்காந்து முடிச்சிட்ட உடனே நான் கோர்ஸ் டீடைல்ஸ் கேட்டுட்டே இருந்தேன், ஃபீஸ் எவ்வளோ மேம் என்னன்னு. மேம் சொல்லலை, நீங்க ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டைம்ல எங்க வீட்டுல இப்போ வேண்டாம், நெக்ஸ்ட் பேட்ச்ல வேணா சேர்ந்துக்கோ, இப்ப டைட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் எதுவும் கன்வே பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் நான் தான் பண்ணியிருந்தேன் மேம்க்கு, சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் நான் சொல்லியிருந்ததுனால எனக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு கரெக்டா இந்த கால் எல்லாமே ஒரு கோயில்ல இருக்கும்போதுதான் எனக்கு அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த கிடைக்கணும்னு இருந்தா எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா சில கால்ஸ் எல்லாம் கோயில்ல இருக்கும்போது இந்த மாதிரிதான் ரேகா மேம் கால் வந்தது. ஸோ எனக்கு அப்பவே ஏதோ ஒரு பிளெஸிங் மாதிரிதான் எனக்கு பட்டது. ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நம்ம எப்படியாவது இது சேர்ந்துடலாம், என்ன சிச்சுவேஷனா இருக்கோ சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சேர்ந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த காலுக்கு அந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு ரேகா மேம் தான். அந்த டைம்ல அந்த கால் வரலன்னா மேபி நான் சேர்ந்திருப்பேனா தெரியல. எனக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சேர்ந்தாச்சு. கிளாஸஸ் எங்களுக்கு ஒரு கிளாஸ்மே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இன்புட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் சாருடைய கிளாஸஸ்ல. இங்க இருக்கிற எல்லாருமே என்னுடைய பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சோம், ஏதோ நிறைய கொடுத்து வச்சிருக்கோம் எங்கேயோ. அதனாலதான் இங்க கரெக்டா எங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிளாஸஸ் எல்லாம். ஏன்னா நான் எப்படி இருந்தேன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் விட்டாச்சு. அப்புறம் ஒரு கெரியர் ரீஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டே இருக்கோம். ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தது, கிளிப்பிங். ஒரு 2 கேர்ள்ஸ் பேசிட்டு இருப்பாங்க, விமென், ஆஃப்டர் மேரேஜ் ஏதாவது கெரியர் ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம், என்ன பண்ணலாம்னு உட்காந்து பக்கத்துல பேசுற மாதிரி இருக்கு. கட் பண்ணுவாங்க அந்த சீனை. நெக்ஸ்ட் சீன்ல 2 பாட்டியும் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. சோ வி ஆர் ஸ்டில் டிஸ்கசிங் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி கதை தான் என்னுடைய கதை. அப்படிதான் இருந்தேன். இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஆக்சுவலி இந்த கிளாஸ்ல எனக்கு கிடைச்சது, இல்லைன்னா அப்படியேதான் உட்காந்துருப்போம்னு நினைக்கிறேன் நான். சோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் நான். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க லைஃப் சேஞ்சிங் பாயிண்ட். ஆனா நிஜமா உணர்ந்து சொல்றேன், என்னுடைய லைஃப் சேஞ்சிங் பாயிண்ட், என்னுடைய லைஃப் சேஞ்சிங் பிளேஸ் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர். எப்பவுமே சொல்லலாம், ஏன்னா உணர்ந்து சொல்றேன், நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு என்னுடைய லைஃப். எப்படி இந்த என்னுடைய வேர்ல்டே சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது என்னுடைய எப்படி வியூ பண்றேன் அப்படின்றது, அந்த ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த உலகத்தை பார்க்க முடியுது ஆஃப்டர் திஸ் கோர்ஸ், பிஃபோர் திஸ் கோர்ஸ். அதுவும் சொல்லணும், எப்படி புயலுக்கு முன் புயலுக்கு பின் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கோர்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், அப்புறம் எப்படி இருந்தேன்னு நிறைய சேஞ்சஸ் இருக்கு இருந்தது. அப்பவும் பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். என்னன்னா சில விஷயங்கள் ரொம்ப பேசுவேன், பட் அந்த குரல்ல தெரியும் என்னுடைய பயம், என்னுடைய தயக்கம், அதெல்லாம் தெரியும். கம்பல்ஷன்னால பேசிடுவேன் சில இடத்துல எல்லாம், பட் அந்த குரல்ல தயக்கம் இருக்கும். பேசும்போது அப்படியே ரொம்ப பணிவா ஒரு மாதிரி பயந்த இதோடதான் பேசுவேன். இதெல்லாம் சார் ரொம்ப இதுவா சொல்லி கொடுத்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸ்போர்ட் இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ் எப்படி பில்ட் பண்றது அப்படி எல்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நான்
நினைச்சு நினைச்சு திங்க் பண்ணி ஒரு ஒரு சுச்சுவேஷன்லயும் என்னுடைய பிஹேவியரை மாத்திருக்கேன். பேசும்போது நம்ம வந்து தப்பா பேசல ஒருத்தர்கிட்ட, ஏன் நம்ம அவ்வளவு பணிவா அவ்வளவு தயக்கத்தோட கேட்கணும்? இது நம்ம என்ன கேட்கிறோம், நம்மளுடைய டவுட்ஸா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு கேட்கிறோம் போனா அது ஏன் அவ்வளோ தயங்கி பயந்து பயந்து பேசுறோம்? போல்டா பேசலாம், திமிரா இருக்குது, போல்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸ்லயும் நான் திங்க் பண்ணி சார் சொன்னதை ரீகால் பண்ணி நிறைய விஷயம் என்ன மாத்தி திங்க் பண்ணி அதை கேட்கலாம். அது கேட்கிற டோன் போல்டா கேட்கணும். கேட்கும் போது எனக்கு வந்து அந்த வந்து ஃபீட்பேக் ரிப்ளையா இருக்கட்டும், எனக்கு தெரியுது அந்த டிஃபரன்ஸ். ஏன்னா நம்ம ரொம்ப பணிவா கேட்கும் போது அவங்க குறைச்சு எடுத்து பேசுற மாதிரி இருக்கும். இப்ப போல்டா கேட்கும் போது அந்த கான்வர்சேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தேன் இந்த கிளாஸ் வந்து என்கிட்ட இருந்து. நான் நிறைய டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஆயிருக்கேன். நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் எங்களுக்கு டிசிப்ளின் கிளாஸ்ல அதெல்லாமே வந்து ஆடிட் ஃபீச்சர்ஸ் தான். எக்ஸ்போர்ட்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃப்ரம் A to Z எல்லாமே எங்களுக்கு சார் ஷேர் பண்ணியிருக்காரு. எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு ஒரு கேஸ் ஸ்டடியும் சொல்லும் போது எங்களுக்கு வந்து அது நரேட் பண்றது விதமா இருக்கட்டும், அது கொண்டு போறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா. கேஸ் ஸ்டடி சொன்னாலே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கண் முன்னாடி நடத்தி காட்டுவாங்க. இந்த சீன் வந்து அப்படியே கண் முன்னாடி நடந்த ஒரு பிக்சர் பாக்குற மாதிரி இருக்கும். அவங்க நரேட் பண்ணும், அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கூட்டிட்டு போவாரு. எல்லாமே ஈச் ஒரு மேனுஃபேக்சரர் கிளாஸா இருக்கட்டும், அப்படியே முன்னாடி அந்த மேனுஃபேக்சரர் வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொண்டு வருவாரு. ஒரு அந்த சில லோடிங் இஷ்யூஸ் அதெல்லாம் அவருடைய கேஸ் ஸ்டடி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும் போது எதுவும் நம்ம கண் முன்னாடியே நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொண்டு வருவாரு கிளாஸ்ல. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கும் போது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நிறைய சொல்வாரு, திங்க் லைக் அன் ஓனர். அதாவது நீங்க யூ ஆர் திங்க் லைக் அன் ஓனர். சோ உங்களுடைய தாட்ஸா இருக்கட்டும், ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், எப்படி நீங்க பேசுறீங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பண்ணுங்க. அப்பதான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்ல வந்து நீங்க இது பண்ண முடியும். ஒரு ஸ்டாஃபோ ஒரு கீழே அவங்க கீழே இருக்கிறவங்க மாதிரியும் நீங்க பிஹேவ் பண்ணீங்க, அதுல வர ரிசல்ட் வந்து நாட் பெருசா இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் எனக்கு ரொம்ப விஷயம். சில பெக்யூலர் ஃபீச்சர்ஸ் இந்த எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல கிளாஸ்ல நான் பார்த்து அட்மயர் பண்ணது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். சார் வந்துட்டு நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் சொல்லி கொடுக்குறாரு சார், அவரும் வந்து ஒரு மியூச்சுவலா எங்களுக்கும் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து கூப்பிடுறது, பேசுறது, சின்னவங்களா இருந்தாலும் மேடம் சார் அப்படின்றத சேர்த்து பேசுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். எல்லா இடத்துலயுமே இருக்காது அந்த மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஒருத்தருமே முக்கியம் அந்த கிளாஸ்ல. யாரோ ஒரு 2-3 பேரோ இல்ல 5 பேர் புரிஞ்சா இல்ல, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அவர் கடைசியா இருக்கிறவங்க வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு முடிக்கிறதுக்கு. அவங்களுக்கும் அந்த மெசேஜ் போய் சேரணும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமா இருப்பாரு. அதே மாதிரி ஏதாவது கிளாஸ்ல நாங்களோ யாரோ ஒரு எங்களால ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆனா கூட பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டாரு. குரூப்ல வந்து இவங்களாலதான் இது ஆச்சு அப்படின்னு அவர் வாயில இருந்து வந்ததே இல்லை. ஜென்ரலா சொல்வாரு, நாங்களா போய் மாட்டிட்டு வெளியில வந்தாலும் நான் தான் இப்படி ஆச்சு. அது ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியா எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா சொல்லிடுவாங்க இவங்கனால வர முடியல, இதனால நம்ம கிளாஸ் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்றோம் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு இன்ஸ்டன்ட்லயும் யாரும் ஒருத்தரையும் வந்து எடுத்து வெளியில அந்த மாதிரி பண்ணதில்லை. அவர் ப்ரொஜெக்ட் பண்ணதில்லை தப்பான விதத்தையோ இல்ல ஒரு மிஸ்டேக் ஆகும். ஒருத்தர் கூட பேர் சொல்லி அப்படி சொன்னதே இல்லை சார். வெரி கொஞ்சம். அப்புறம் இன்னொரு விஷயம் சார் கிட்ட நான் வியந்து பார்த்து, எப்படி ஒரு மனுஷன் நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாமே ஒரு எக்ஸ்போர்ட்ல இருக்க முடியும், அப்படியே ஓடி டாப் டு பாட்டம் இப்படி ஒரு எக்ஸ்போர்ட் டாப் டு பாட்டம் இருக்க முடியும் ஒரு பர்சன் அப்படின்னு வியந்து பார்த்திருக்கேன். என்ன அதே மாதிரி அவருக்கு இருக்கிற அந்த மனசு, பெரிய மனசு, அதெல்லாம் ட்ரை பண்ணாலுமே வருமான்ற டவுட் தான். வராது. இருக்கிறதெல்லாம் அப்படியே கொடுத்துருவாரு. அந்த நாலேஜ், அந்த என்ன சொல்றது, நாலேஜா இருக்கட்டும், அந்த டாக்டிக்ஸ் அதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்கும் போது வியந்து பார்த்திருக்கேன். இவர் இப்படி இருக்காரு, எப்படி இப்படி இருக்காரு, இவரால எப்படி இப்படி இருக்க முடியுது. ஒரு நிமிஷத்துல நினைப்பேன், ரொம்ப இப்படி இருப்போமா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா? சான்ஸே இல்லைங்க சார், இருக்க மாட்டோம் தெரியுது. அது வியந்து பார்த்திருக்கேன்.
ஒரு விஷயத்திலயுமே அவர் சொல்லி கொடுக்கும் போது, ஏன்னா அந்த விஷயம் எல்லாம் வேற எங்கேயுமே யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட சொல்லி கொடுப்பாங்களா? ஃபேமிலி மெம்பர் வேணா அடுத்த வாரிசுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரையுமே ஒரு ஃபேமிலி மெம்பரா ட்ரீட் பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பாரு இவ்வளோ விஷயத்தை. ஏன்னா சொல்ல முடியாது இல்லைன்னா. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். எப்படியும் நாங்க முடிச்சிட்டோம் இதோட எங்களுடைய கோர்ஸ. நீங்க கொடுத்திருக்கிற எல்லா இன்புட்ஸ் வச்சு நாங்க கண்டிப்பா எக்ஸ்போர்ட்டர் ஆகி எங்களுடைய கிராட்டிடியூட் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டருக்கு எங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியோட வந்து we will show our gratitude. Thank you so much.